இறைமகன் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருள்தாரும் இயேசுவே நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உம்மால் கூடும் எல்லாம் கூடும் என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 தொடக்கம். இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அவர் திபேரிய கடல் என்றும் அதற்கு பெயருண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்துக்கும் அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவர் சீமோன் பேதுருவின் சகோதரரான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 50,000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். இவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, சிறுமி ஒருவர் பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய தோழிகளோடு உரையாடும் போது எதை கேட்டாலும் என்னுடைய அப்பா செய்து தருவார், என்னுடைய அப்பா செய்து தருவார் என்று சொல்லுவார். அதாவது தன்னுடைய தோழி நான் நேற்று ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டேன், அது நல்ல சுவையாக இருந்தது என்று சொன்னால் உடனே இந்த குறிப்பிட்ட இந்த குழந்தை சொல்லும், என்னுடைய அப்பாட்ட போய் சொன்னால் அவர் இதே போல ருசியான ஒன்றை, ஒரு பிரியாணியை எனக்கு சமைச்சு கொடுப்பார் என்று சொல்லுவார். அதுபோல் எந்த ஒரு கதை அவர்கள் கதை போனாலும் உடனே அந்த குழந்தை சொல்லும், எங்கள் அப்பா எனக்கு அதை செஞ்சு தருவார், எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தருவார், எங்கள் அப்பா அதை உருவாக்கி தருவார் என்று சொல்லும். ஒரு முறை அந்த தன்னுடைய தோழியை பார்த்து இன்னொரு குழந்தை சொன்னது, என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மை, அழகான பொம்மை சுக்கு நூறாக மேலிருந்து கீழ் விழுந்து உடைந்து விட்டது. எனக்கு என்ன செய்ய வேண்டுமென்றே தெரியவில்லை. நான் மிகவும் நேசித்த அந்த பொம்மை இப்படி உடைந்து விட்டது என்று கண்ணீரோடு இந்த குறிப்பிட்ட சிறுமியிடம் கதை சொல்லி கொண்டிருந்தது. உடனே இந்த சிறுமி சொன்னார், அப்படியா, நீ கவலைப்படாத, நீ கொண்டு வா, என்னுடைய அப்பாட்ட கொடுத்து சரி பண்ணுவோம் என்று. உடனே அந்த குழந்தைக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. உங்கள் அப்பா என்ன கடவுளா, எதை கேட்டாலும் அவர் செய்வார் என்று. இந்த குழந்தை சோகமான முகத்தோடு அப்படியே அமைதியாக இருந்தது. மறுநாள் இந்த குழந்தைய டீஸ் பண்ணணும், கிண்டல் பண்ணணும் என்பதற்காக சுக்கு நூறாக உடைந்து கிடந்த அந்த பொம்மையை எடுத்து கொண்டு வந்து இந்த குழந்தையிட கொடுத்துட்டு, போய் உங்கள் அப்பாட்ட கொடுத்து இதை சரி பண்ணி கொண்டு வா, பார்ப்போம், நீ சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம், நீ இதை சரி பண்ணி கொண்டு வா, நம்புகிறோம் என்று கோபமாக கொடுத்து விட்டு சென்றது. அதற்கு அடுத்த நாள் இந்த குறிப்பிட்ட குழந்தை தன்னுடைய தோழிக்கு அருமையான ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பாக்ஸ் அதை உடைச்சி பார்த்த உடனே உருவம் தெரியாமல் உடைந்திருந்த அந்த பொம்மையை அங்கு மிக அழகாக நேர்த்தியாக ஒட்ட வைக்கப்பட்டிருந்தது. அது பழையது போல செயல்பட ஆரம்பித்தது. அன்புக்குரியவர்களே, அந்த குழந்தை தன்னுடைய தந்தையை ஆழமாக நம்பியது. அதாவது
எனக்கு தேவையான நான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக எனக்கு நிறைவேற்றி தருவதற்கான ஆற்றல் என்னுடைய தந்தைக்கு இருந்தது என்று அந்த குழந்தை நம்பியது. அதே போல அந்த தந்தையும் அதற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு விஷயங்களிலும் நடந்து கொண்டு இருந்தார். அதாவது அந்த குழந்தை தன்னுடைய தந்தையை ஆழமாக நம்பியது. எங்கள் அப்பாவால் எனக்கு செய்து தர முடியாதது ஒன்றுமே கிடையாதது என்று அது அந்த குழந்தை ஆழமாக நம்பியது. அந்த குழந்தையிடம் இருந்த அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? அந்த குழந்தையினுடைய தகப்பனார் சாதாரண ஒரு தகப்பனார். அந்த தகப்பனாரையே அந்த குழந்தை இவரால் எல்லாம் முடியும் என்று நம்பியது. ஆனால் நம்முடைய தகப்பனார், நம்முடைய தந்தையாகிய இறைவன் சாதாரண மனிதர் கிடையாது. அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. நாம் அந்த குழந்தையை போல, அந்த குழந்தை தன்னுடைய மனித தந்தையை நம்பியதற்கு இணையாக நாம் நம்முடைய தெய்வீக தந்தையை நம்புகிறோமா என்றால் பல நேரத்தில் இல்லை என்றுதான் பதில் வரும். நாம் காலையில் எழுந்ததும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் என்று அந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்கிறோம். நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் பிரச்சனையிலே விழுந்து இருக்கும் பொழுது அருகில் போய் சொல்கிறோம், டேய் கவலைப்படாத, கடவுளால் முடியாதது ஒன்றும் கிடையாது, கடவுளால் எல்லாம் கூடும், அவர் ஆற்றல் வாய்ந்தவர், சக்தி வாய்ந்தவர் என்று ஆறுதல் எல்லாம் சொல்கிறோம். பாட்டு கேட்குறோம், ஆறுதல் சொல்கிறோம். ஆனால் தனிப்பட்ட வாழ்வு என்று வரும்பொழுது ஆண்டவரால் எல்லாம் கூடும், நம்முடைய படைத்தவரால் எல்லாம் செய்ய இயலும் என்பதை ஆழமாக நம்புகிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. இன்று இந்த நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். இயேசுவினுடைய போதனையை கேட்பதற்காக பல ஆயிரம் மக்கள் அவரை தேடி அந்த வனாந்தரத்திலே வருகிறார்கள். இயேசு அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழலிலே இருக்கிறார். அதாவது அந்த மக்கள் இயேசுவை நம்பினார்கள். இயேசுவை தேடி சென்றால் அவர் உடல் நலமும் தருவார், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார், அவரை தேடி சென்றால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லி நம்பிக்கையோடு அந்த வனாந்தரத்திலே அவர்கள் உணவை பற்றி கவலைப்படாமல் இயேசுவை மட்டும் நினைத்து அவர்கள் அந்த இடத்துல கூடினார்கள். ஆனால் இயேசுவனுடைய சீடர் பிலிப்பு அழகாக சொல்லுகிறார், 200 தெனாரியத்துக்கு நாம் உணவு வாங்கினால் கூட, ரொட்டி வாங்கினால் கூட ஆளுக்கு ஒரு துண்டை கூட கொடுக்க முடியாது என்று சொல்லி அவர் சொல்கிறார். இயேசுனுடைய மற்ற சீடரும் என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவரே, இங்கு ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனிட்ட 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது என்று சொல்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால், இயேசுவால் எல்லாம் கூடும் என்பதை இந்த 2 சீடர்களுமே நம்பவில்லை. இயேசு கானா ஊர் திருமண நிகழ்விலே தண்ணீரை ரசமாக மாற்றிய போது இதே சீடர்கள் உடன் இருந்தார்கள். கண் தெரியாதவனுக்கு பார்வை கொடுத்த போது உடனிருந்த அந்த அற்புதத்தை கண்டார்கள். தொழு நோயால் பாதிக்கப்பட்டு சதையெல்லாம் பீந்து போன நிலையிலே இருந்த அந்த மனிதர்களை இயேசு தொட்டு அவர்களுடைய அந்த சதையை குழந்தையினுடைய சதையை போல மென்மையானதாக மாற்றியதை கண்டும் அவர்கள் நம்பவில்லை. இப்படி இயேசு புரிந்த அற்புதங்களின் போதெல்லாம் உடனிருந்தவர்கள் கூட இயேசுவால் எல்லாம் கூடும் என்று அவர்கள் நம்பவில்லை. இந்த இயேசுடைய இந்த 2 சீடர்கள் 2 விதமான மனிதர்களை பிரதிபலிக்கிறார்கள். முதல் சீடர் சொல்கிறார், நாம் பணம் கொடுத்து ரொட்டி வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டு கூட கொடுக்க முடியாது என்று சொல்கிறார். அது எப்படிப்பட்ட மனிதர்களை அவர் பிரதிபலிக்கிறார் என்றால், பிரச்சனை என்று ஒன்று வரும்போது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை என்று சோர்ந்து உடைந்து நொந்து விழுந்து போகக்கூடிய மனிதர்களை இந்த முதல் சீடர் பிரதிபலிக்கிறார். 2வது சீடர் எப்படிப்பட்ட மனிதர்களை பிரதிபலிக்கிறார் என்றால், என்னால் முடிஞ்சது, ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது, அதை எப்படி சமாளிக்கிறது என்றால் என்னால் முடிஞ்சது, 1 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது என்றால் நான் 3 ஷிஃப்ட் போட்டு ஏதாவது ஒரு இதை அடைக்க முயற்சி செய்கிறேன், என்னால் முடியாது என்றால் கூட, அது இயலாத காரியம் என்றால் கூட
என்னால் முடிஞ்சதை ஒரு முயற்சி செய்கிறேன். அதாவது அவரால் முடிஞ்சது 5 அப்பத்தையும் 3 மீன்களையும் ஒருத்தரிடம் இருக்கிறது என்று அவரால் முடிந்ததை கண்டுபிடித்து இயேசுவிடம் சொல்கிறார். தேவைப்பட்டால் 2 பேர் அல்லது 3 பேர் அதை சாப்பிடலாம் என்று சொல்லி தன்னால் முடிந்த ஒரு தீர்வை அவர் சொல்லுகிறார். இந்த 2மே தவறானது. அதாவது இக்கட்டான ஒரு சூழல் வரும்போது என்னால் ஒன்றும் முடியாது என்று நினைப்பதும் தவறு. என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான், அதை மட்டும் செய்வேன், நடந்தால் நடக்கட்டும், நடக்காட்டி பிரச்சனை இல்லை என்ற ஒரு மனநிலையில் இருப்பதும் தவறு. நாம் கடவுளை நம்ப வேண்டும். எல்லாவற்றையும் செய்ய இயன்ற கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக உணர வேண்டும். பல நேரத்தில் இந்த இயேசுனுடைய சீடர்களை மாதிரி நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். ஒன்று முடியாது என்று இருந்து விடுகிறோம், அல்லது முடிந்ததை முயற்சி செய்துவிட்டு அந்த வெற்றியை அடையாமல் இருந்து விடுகிறோம். எல்லாம் காரணம் குறைவான இறை நம்பிக்கை. நம்ம அந்த நிகழ்வில் பார்த்தது மாதிரி தன்னுடைய தந்தையை அந்த நர்சரியில் போகிற குழந்தை அதிகமாக நம்பியது அப்பாவால் எல்லாம் முடியும் என்று. ஆனால் எத்தனையோ அற்புதங்களை நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம், எத்தனையோ அற்புதங்களை நாம் செவி வழியாக கேட்கிறோம். இன்னும் எத்தனையோ அற்புதங்களை தனிப்பட்ட முறையிலே நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறைவன் செய்திருக்கிறார். செய்தும் நாம் இறைவனை நம்பாதவர்களாக இருக்கிறோம். இது மட்டுமல்ல, இந்த நிகழ்வு மட்டுமல்ல, இயேசு படகிலே பயணப்பட்டு கொண்டிருந்த போதும் கூட அங்கு புயல் வருகிறது. அங்கே அந்த கடலுடைய சீற்றத்தினால் அவர்களுடைய படகு மூழ்கும் தருவாயில் இருக்கும் போது அவர்கள் பதற்றம் அடைகிறார்கள். ஐயோ, நாம் சாகப் போகிறோம் என்று சீடர்கள் தங்களுக்குள்ளே அவர் ஒப்பாரி வைக்கிறார்கள். கடலையும் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நிர்ணயிக்கக்கூடிய, கையிலே வைத்து அதை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இறைவன் தங்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் ஒரு கணம் மறந்து விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் நாம் இயேசுவுடைய சீடர்களைப் போல இருந்து விடுகிறோம். அதாவது கடவுள் நம்மோடு இருக்கிறார், அதிசயங்கள் செய்யக்கூடியவர், அற்புதங்களை செய்யக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை தெரிந்தும் நாம் தெரியாதவர்களாக இருந்து விடுகிறோம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு, நம்முடைய வேதனைகளுக்கு, நம்முடைய தோல்விகளுக்கு நம்மாலான விஷயங்களை செய்து அதை சமாளிக்க முடியுமா என்று நாம் முயற்சி செய்கிறோமே தவிர, பல நேரத்தில் நாம் கடவுளிடம் முழுவதுமாக தஞ்சம் அடைவது கிடையாது. எல்லாவற்றிற்கும் மேலாக பல நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை மனிதர்களிடமிருந்தும் உலகிடமிருந்தும் பெற முயற்சி செய்கிறோம். மனிதனோ உலகமோ நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை நிச்சயமாக தராது. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரக்கூடிய ஒரே ஒரு மனிதர் கடவுள். சீடர்கள் மீண்டும் மீண்டும் தவறு இழைத்தார்கள். ஆனால் இறுதியாக தங்களுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு புதியவர்களாக வாழ்கிறார்கள். எத்தனை முறை அவர்கள் விசுவாச குறைவினால் தவறு இழைத்தார்களோ, இயேசுவை தவறாக புரிந்து கொண்டார்களோ, அல்லது இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளாமல் விட்டார்களோ, அதையெல்லாம் தாண்டி அதற்கு எதிர்பதமாக அவர்கள் இயேசுவினுடைய இறப்பிற்கு பின்பு செயல்பட்டார்கள். இயேசுவை ஆழமாக நம்பினார்கள். அவரே கடவுளுடைய மகன் என்று நம்பினார்கள். தாங்கள் எத்தனை பெரிய இக்கட்டிலே ஆபத்திலே விழுந்தாலும் கூட இயேசு தங்களை மீண்டும் தூக்கி எடுத்து கொண்டு வருவார். சிறைகளுக்குள்ளே அவர்கள் மாட்டிக்கொண்டாலும் இயேசு அவர்களை விடுவிப்பார். மொழி தெரியாத தேசத்திலே சென்றாலும் இயேசு அவர்களோடு இருப்பார் என்பதை அவர்கள் நம்பினார்கள். எனவே தான் குறிப்பிட்ட ஒரு வட்டத்திற்குள் கூட பயணிப்பதற்கு தடுமாறியவர்கள் உலகம் முழுவதும் பயணித்து உலகம் முழுவதும் இயேசுவுடைய வார்த்தைகளை அறிவித்தார்கள். உலகம் முழுவதும் இந்த திருச்சபையை உருவாக்க காரணமாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் இறைவனால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் கூடும் என்பதை விசுவசிப்பதற்கு தடுமாறியவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் அதை நம்பினார்கள். வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனைகளை செய்தார்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு அடிப்படையாக இருந்தார்கள். சற்று சிந்தித்து பார்ப்போம். சீடர்களுடைய பழைய வாழ்வும் நம்முடைய இன்றைய வாழ்வும்
பல நேரத்தில் ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கிறது. கடவுளால் எல்லாம் இயலும் என்பதை மறந்தவர்களாக, துணைக்கு கடவுள் இருக்கிறார் என்பதை மறந்தவர்களாக, நாமே நமக்கான துன்பத்தை, தனிமையை உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சீடர்களைப் போல நாமும் மாற்றமடைவோம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்ய இயன்றவர் என்னோடு இருக்கிறார் என்று நம்பி நாம் களத்தில் இறங்கும் போது, நம்முடைய பணியை தொடங்கும் போது, இயேசுவுடைய சீடர்கள் அடைந்த அதே வெற்றியை கடவுள் நாமும் பெற செய்வார். ஆமென்.